சென்னையில் துப்புரவு தொழிலாளர்கள் 14 நாளைக்கு மேலே பிரச்சாரம் பண்ணாங்க, எங்களுக்கு சம்பளம் வேணும்னு. அங்கே காலுக்கு கீழே நடந்த பிரச்சனையை கேட்க துப்பில்ல ஸ்டாலின், உதயநிதி, அன்பன் மகேஷ், அப்புறம் 10 ரூபா பாலாஜி, அங்கெல்லாம் இவங்களுக்கு போல. இங்கே 40 பேர் செத்தது அப்புறம் ராவோட வந்துருச்செல்லாம் வந்தீங்க ஏண்டா இவனுக்கு என்னமோ ஒன்று பண்ணித்தான் விஜய் இனிமேல் மாநாடே நடத்தக்கூடாது, 10 ரூபா பாலாஜிக்கு இன்னொரு 10 ரூபாய் கொடுத்துருப்பானுங்க. அவனும் அந்த வேலையை பார்த்துட்டான். கடைசியில் ட்ராமா போடுறானுங்க, இதற்கும் எங்களுக்கும் சம்மந்தமில்லை, நாங்கள் ஏரியாவில் தான் நாங்கள் அன்றே கூறினோம் இன்றே ஆறினோம். சாராயக்கடை 3 தாண்டா ஆட்சிக்கு வந்தீங்க, 4.25 வருஷம் ஆச்சு. பிரைவேட்டு பாரு எங்கள் ஏரியாவில் 2 ஓப்பன் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் பாரு இங்கே க்ளோஸ் பண்ணுவானுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் தான் நிதி மூடினோம் உங்களை நாடினோம்னு விட்ட போடுவானுங்க. பண்ணுறது ஊரை பிக்காளித்தனம். இவனுக்கு ரகத்தில் சேர்ந்தவங்க தான் அந்த உருட்டு உமாபதி, கூல் சுரேஷ். இவனுக்கு நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையும் தெரியாது. திருட்டு திமுக செய்யும் ஊழலை கூட துப்பு கட்ட நாய்கள். ஏனென்றால் அங்கே 10-5 வாங்கி கொண்டு அதை பற்றி பேச மாட்டார்கள். என்னமோ சர்வதேச குற்றவாளியாமா பாலா. அப்போ இவனுங்கெல்லாம் பார்த்து இன்டர்நேஷனல் ஊழல் பரிச்சாளிகள் திமுகவினர். அதை கூற அந்த உருட்டு உமாபதிக்கு நேரமில்லை. கட்டப்பா கைக்குலியாகி விட்டார் திமுகவிற்கு. இதெல்லாம் பேச மாட்டானுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு 40 பேர் சேர்த்தானுங்க, அங்கே அவனுக்கு 10 லட்சம் கொடுத்தானுங்க. இபியில் வேலை செஞ்சு கொடுத்தா அவனுக்கு 10 பைசா வர மாட்டான்னு இவனுக்கு. இபியில் வேலை செய்கிறவங்க, மருத்துவத்தில் வேலை செய்கிற டாக்டருங்க, இவங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் மறுபடியும் சலுகையெல்லாம் கொடுக்கலாம். இவங்க வேலையெல்லாம் கஷ்டம். அதுலக்கெல்லாம் கொடுக்காது நாய்ங்க. கொழுப்பு எடுத்துட்டு போய் சாராயத்தை குடிச்சு செத்த நாய்களுக்கு 10 லட்சம். இவனை காய்ச்சி வித்துட்டு இவனுக்குல்ல மாட்டிக்குவானுங்கல்ல. அதனால நேரம் கட்டுறமால ஒரே மாதத்தில் ஆத்தோடு போகுது. இதையெல்லாம் அது உருட்டு உமாவதி கேட்க மாட்டாராமா. கட்டி திட்டி வேற எங்கேயுமே நடக்கலையாம பேசுவானாமா. ஏவான் கட்டையோ 10-5 பிச்சை எடுத்துட்டு நாய் உருட்டிட்டு தெரியுது. அவன் உருட்டு உமாபதி பத்திரிக்கை நெம்பி ஆவான் கேட்டான். ஆகாவளி இறக்குறதுலயே கேடு கட்ட 1ஆம் நம்பர் பொய்ய வாக்குறுதியை வச்சு ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சின்னா அது திமுக தான். அது எவனாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எதுக்குமே காசு இல்லைம்பானுங்க. அவங்க அப்பனுக்கு செலவு வைக்கவும் பேனா செலவு வைக்கவும் மட்டும் காசு எங்க இருக்கிற வரைக்கும் கொடுக்கு. ஏண்டா ஊரை போஸ்ட் பண்ணுறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. 100 கோடி 200 கோடி கட்சிக்கு செலவு பண்ணுறானுங்க போஸ்ட் ஓட்டுறதுக்கு. இதுக்குமே துப்புரவு தொழிலாளருக்கு சம்பளம் அவனுக்கு துப்பு இல்லை. அவனுங்களையும் அந்த காசுக்கு அவனுக்கு ஒரு போட்டு ஏன்னா ஆட்சி முடிக்க போதில்ல. அடுத்தாச்சு தோற்று போயிட்டாலும் 10-5 பிச்சை கிடைக்காது. இவனுக்கு வச்சுக்கிற கம்பெனிலேருந்து வர ப்ராஃபிட்டில் 1% எடுத்தாவே எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கலாம். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, திருடி எல்லா காசையும் வச்சுக்கிறானுங்க, கட்டி திண்ணி. பேருக்கு 2 நாள் திட்டத்தை கூப்பிட்டு அது மட்டும் இல்லை. இன்னும் நோட் பண்ணீங்களா, கவர்மெண்ட் பஸ்ஸில் தமிழ்நாடு அரசுன்னு எழுதுறதுக்கு இடமில்லை. ஆமாம். ஆனால் பின்னாடி எல்இடியில் விடியல் பயணம் எழுதுறதுக்கு காசு இருக்குது, இடம் இருக்குது. ஏண்டாலே எங்களையெல்லாம் பார்த்தா புறம்போக்கு மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஏண்டா என்னவெல்லாம் பண்ணுறான்னு பாருங்க. எல்இடி ஸ்க்ரீனுக்கு அவ்வளோ செலவாயிருக்கு. அது செலவு பண்ணி அதில் விடியல் பயணம் வைக்கணுமாமா. விட்டது இவங்க பஸ்ஸு பூரா மக்கள் வரி பணத்தில் செய்யும் நலத்திட்டங்களுக்கு ஓசியில் இவர்கள் பெயர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் கை காசை போட்டு செய்வது போல பில்டப் போட்டு கொண்டு தெரிவது. அந்த ஒதுக்கும் நிதியிலும் 10-5 ஆட்டை போட்டுக்கொள்வது, 2-3 மட்டுமே அந்த செயலை செய்வது. அதனால்தான் கட்டிய பாலங்கள் ஒரே மாதத்தில் ஆத்தோடு செல்கிறது. ஊழலில் 1ஆம் நம்பர் கட்சி திமுக. ஏதாவது ஒரு திட்டம் செய்யறாங்கன்னா அந்த திட்டத்தில் இவங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கு, இல்லாமலே ஒரு வேலையை செய்ய மாட்டானுங்க. துப்புரவு தொழிலாளர் கூட அவங்க வயிற்றில் அடித்து சம்பாதிக்கணும்னாலும் இவங்களுக்கு எந்த கேட்டகரியில் இருக்கணும் நீங்கள்
கட்சிக்கு வேற ஜால்ரா போட்டு சத்தியில சேர்ந்துருக்கு. அப்படி